بسم الله الرحمن الرحيم. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, நீங்களும் ஆலிம்களாகலாம் என்ற பாடத்தில் புதன் வியாழன் ஆகிய 2 நாட்கள் திருக்குர்ஆன் வசனத்தினுடைய நேரடி தமிழாக்கத்தையும் தேவைப்படும் விளக்கங்களையும் பார்த்து வருகிறோம். நேற்றைய தினம் சூரத்துல் பக்கராவுடைய 228வது வசனத்தின் ஒரு பகுதியை மாத்திரம் பார்த்திருக்கிறோம். அதன் எஞ்சிய பகுதிகளை நம்ம பார்க்க இருக்கிறோம். அதாவது, ஒரு கணவன் மனைவிக்கு மத்தியில் பிரச்சனை ஏற்பட்டு கணவன் மனைவியை விவாகரத்து செய்கிறான் என்று சொன்னால் அதனுடைய சட்டம் என்ன என்பதுதான் இந்த 228 இருந்து வரிசையாக 5-6 வசனங்களில் விரிவாக இச்சட்டம் விளக்கப்படுகிறது. இந்த வசனத்தில் சொல்கிற சாராம்சம் என்னன்னு பார்த்துட்டு நம்ம அர்த்தத்தை செய்வோம். அதாவது, கணவன் என்ன செய்கிறான்டா, மனைவியை விவாகரத்து செய்கிறான். உலகத்தில் விவாகரத்து என்று சொன்னால் எந்த நாட்டு சட்டமாக இருந்தாலும் விவாகரத்துன்னு சொன்னாங்கன்னா விவாகரத்து முடிந்து விட்டது. அதை பெண்டிங்கில் வைக்கிற ஒரு விஷயம் இருக்காது. விவாகரத்துன்னா விவாகரத்து தான். அதற்கு பிறகு அவங்க சேர்வதற்குரிய வாசல் அடைக்கப்பட்டு போயிடும். இப்படித்தான் உலக நாடுகளில் எல்லாம் விவாகரத்து சட்டம் இருக்கிறது. இஸ்லாம் மார்க்கத்தில் எப்படி இருக்குன்னு கேட்டால், மனைவி விவாகரத்து செஞ்ச உடனே அவங்க கணவன் மனைவிங்கிற உறவு முறிந்து விட்டாலும் அது முற்றாக முறிந்து விடாது. விவாகரத்து செஞ்சிட்டானா, செஞ்ச பிறகு ஆணுக்கு இஸ்லாம் ஒரு சில அவனுக்கு ஒரு அவகாசம் வழங்குது. என்ன அவகாசம்னு கேட்டால், நீ விவாகரத்து செஞ்சிட்ட, இதோடு எல்லாம் முடிஞ்சு போயிடல, நீ விவாகரத்து செஞ்ச தவறுன்னு உணர்ந்து கொண்டு, அல்ல அவள் உணர்ந்து கொண்டதை நீ ஏற்றுக்கொண்டு நீ சேர்ந்து வாழ முடிவெடுத்தால் திரும்ப நீ அவளை சேர்ந்து கொள்வதற்கு உனக்கு வாசல் திறந்திருக்கிறது. அதோடு எல்லாம் முடிஞ்சிடாது அப்படிங்கிறது இஸ்லாமிய விவாகரத்துடைய ஒரு சிறப்பான சட்டம். அதுவும் எப்படி அந்த சட்டம் இருக்குன்னு கேட்டால், விவாகரத்து செய்கிறான்னு வைங்க, செஞ்ச உடனே அந்த மனைவியாக இருப்பவள் 3 மாதவிடாய் காலம், 3 மாதம்னு வச்சுக்கிறோம் புரிஞ்சுக்கிறதுக்காக வேண்டி, 3 மாதவிடாய் காலம் வரைக்கும் அவள் மறுகல்யாணம் பண்ணிடக்கூடாது. விவாகம் நெசந்தான். விவாகம் ரத்தாகி விட்டது. அவன் கணவன் இல்லை, இவள் மனைவி இல்லை என்பது நிஜமாக இருந்தாலும், மனைவி இல்லைன்னு சொன்ன காரணத்தினால இவள் அடுத்த நாளைக்கே இன்னொரு ஆளை கல்யாணம் பண்ணலாமான்னா பண்ணக்கூடாது. 3 மாதவிடாய் காலம் அவங்க என்ன செஞ்சுருக்கணும், தங்கள் விஷயத்தில் மறுமணம் செய்கிற முடிவை எடுக்காமல் வெயிட் பண்ணணும் அப்படிங்கிறது முதலாவது சட்டம். இந்த 3 மாதவிடாய் காலத்துக்கு உள்ள கணவன் விரும்பினான்னு சொன்னால் மனைவிட்ட சேர்ந்துக்கிறலாம். கணவன் விரும்பினான்னு சொன்னால், நான் தெரியாமல் தலாக்கு சொல்லிட்டேன், நம்ம சேர்ந்துக்கிடுவோம், இதுக்கு எந்த ஒரு சடங்கும் கிடையாது. திரும்ப ஒருக்கா கல்யாணம் பண்ணி சேரணுங்கிறதும் கிடையாது. சும்மா அவங்க சேர்ந்துட்டாலும் முடிஞ்சு வச்சு கதை. ஆனால் விவாகரத்துக்குன்னு அவனுக்கு வழங்கப்பட்டிருக்கிற 3 வாய்ப்புகளில் ஒரு வாய்ப்பை பயன்படுத்திட்டான். இனிமேல் அவளோட வாழக்கூடிய நேரத்தில் பிரச்சனை ஏற்பட்டு அவன் விவாகரத்து செய்ய விரும்பினால் இன்னும் 2 வாய்ப்புகள் தான் மிச்சம் இருக்கிறது. மொத்தம் விவாகரத்துக்கு 3 வாய்ப்புகளை இஸ்லாம் வழங்குறது. விவாகரத்து பண்ணுறியா, 3 மாதவிடாய்க்குள்ளே சேர்ந்துக்க. சேர்ந்துட்டேன்னு சொன்னால் இப்போ கணவன் மனைவியாக வாழ்ந்துக்கிட்டே இருக்கலாம். ஆனால் இன்னொரு 2 வாய்ப்பு தான் இருக்கிறது. மறுபடியும் ஒருக்கா இதே மாதிரி பிரச்சனை மறுபடியும் விவாகரத்து பண்ணிட்டேன்னு வையி, மறுபடியும் சேர்ந்துட்டேன்னு வையி, இன்னும் ஒரு வாய்ப்பு தான் இருக்கும். இப்படி அந்த 3வது வாய்ப்பையும் பயன்படுத்தி விட்டால் அதுக்கு பிறகு சேர முடியாது. அதுக்கு ஒரு கண்டிஷனோடு சேர முடியும்னு வருகிற விஷயம்.
அப்போ விவாகரத்து செய்த உடனே இவனுக்கு என்ன இஸ்லாம் கொடுத்துருக்குன்னு கேட்டால் அந்த விவாகரத்தை வாபஸ் பெறக்கூடிய வாய்ப்பை கொடுத்துருக்கிறது. வாபஸ் பெற்றாலும் ஏற்கனவே சொன்ன அந்த விவாகரத்துக்கு செஞ்சது தான் ஒன்று கழிஞ்சு போயிடும். 3 சான்ஸு வழங்கப்பட்டிருக்கும் போது ஒரு சான்ஸை பயன்படுத்திட்ட காரணத்தினால அவனுடைய அந்த இன்னொரு 2 சான்ஸ் தான் இருக்கிறது. சேர்ந்து வாழ்ந்துக்கிட்டே இருக்கலாம், விவாகரத்து பண்ணாமையே மூத்தாவர் வரைக்கும் வாழ்ந்துட்டு கூட மரணிச்சிடலாம். மறுபடியும் ஒருக்கா பிரச்சனை வந்து மறுபடியும் விவாகரத்து பண்ணிட்டேன்னு சொன்னால் அப்பவும் இதே மாதிரி 3 மாதவிடாய்க்குள்ளே திரும்ப சேர்த்துக்கிடலாம். அதுக்கு பிறகு உனக்கு வந்து பிரச்சனையாகி சேர்ந்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் இனிமேல் வந்து விவாகரத்துக்கு சான்ஸு கிடையாது. அந்த கடைசி விவாகரத்தோட எல்லாம் ஃபினிஷ் அப்படிங்கிறது தலாக்குடைய சட்டம். இது அடுத்தடுத்த வசனங்களில் இது உங்களுக்கு விரிவாக வரும். அதனுடைய சாராம்சத்தை சொல்லிவிட்டு வாசித்தால் உங்களுக்கு தெளிவாக பதியுங்கிறதுக்கு தான் அந்த சாராம்சத்தை சொல்லிக்கிறேன். சரி, இப்போ வந்து கணவன் வந்து மனைவி விவாகரத்து பண்ணிட்டான். 3 மாதவிடாய் காலம் அவள் காத்திருக்கணும். இந்த மாதவிடாய் 3 மாதம் காத்திருக்கிற நேரத்திலேயே முதல் மாதத்திலேயே அவளுக்கு வந்து அந்த விவாகரத்து செஞ்ச கணவனால் அவருடைய கருவறையில் ஒரு குழந்தை உண்டாயிருச்சுன்னு வைங்க. 3 மாதவிடாய் அவளுக்கு டைம் கொடுத்துருக்கு. அவளுக்கு என்ன செய்யுதுன்னா, அவள் கணவன் தலாக்குன்னு சொல்லிட்டான். அந்த மாதம் அவளுக்கு வந்து மாதவிடாய் வரலன்னா என்ன அர்த்தம்? எப்போ வராமல் இருக்கும்? கருத்தரிச்சா தான் வராமல் இருக்கும். அப்போ மாதவிடாய் வரலன்ற உடனே இவள் வந்து தனக்கு கரு உண்டாயிருக்குது என்பதை தெரிஞ்சுக்கிடுவாள். தெரிஞ்சுக்கிட்டாலும் அவன் அந்த 3 மாத காலத்துக்குள்ளே என்ன செய்யலாம்? அவளை மீட்டிக்கிடலாம். 3 மாதத்துக்குள்ளே மீட்டிக்கிறலன்னு வைங்க. மீட்டிக்கிறலன்னு சொன்னால் இவனுக்கு அந்த அவகாசம் முடிஞ்சு போய்விட்டாலும் அவள் வந்து 3 மாதம் கழித்து கல்யாணம் பண்ண முடியுமான்னா முடியாது. ஏன் முடியாது? இன்னும் ஒருத்தனுடைய கரு வந்து இருக்குத, இனிமேல் பிரசவிக்கிற வரைக்கும் அவன் வந்து கல்யாணம் பண்ண முடியாது. வேறு ஒருத்தனுடைய கருவை சுமந்து கொண்ட நிலையில் அதை இன்னொருத்தனை திருமணம் செய்து நெஞ்சிடக்கூடாது, ஏமாத்திடக்கூடாது என்பதற்காக வேண்டி கரு என்பது உறுதியாயிட்டது என்று சொன்னால் அவள் மறுமணத்திற்கு எவ்வளோ நாள் காத்திருக்கணும்னா புள்ள பெற வரைக்கும் காத்திருக்கணும். கருவே இல்லைன்னு சொன்னால் தான் 3 மாதம் 3 மாதவிடாய். கரு இருக்கிறது உறுதியாகிவிட்டது என்று சொன்னால் அவன் நம்ம கருப்பை வயிற்றில் புள்ள இருக்குது, புள்ளையை வச்சுக்கிட்டு எப்படி கல்யாணம் பண்ணுறது? முடியாது. அதனால் என்ன செய்யணும்னா அவள் வந்துக்கிட்டு புள்ள பெறுற வரைக்கும் வெயிட் பண்ணியிருக்கணும். அப்படி வெயிட் பண்ணி அவள் ஒரு பிள்ளையை பெற்றாள் என்று சொன்னால் அந்த பிள்ளைக்கு வந்து விவாகரத்து பண்ணினாங்களே அவன் தான் தகப்பேன். அதே சொத்து உரிமை, அந்த குழந்தையை வளர்க்குற கடமை எல்லாம் அவனுக்கு இருக்குது. நான் விவாகரத்து பண்ணிட்டேன்னு சொல்ல முடியாது. நீ விவாகரத்து பண்ணினாலும் அந்த குழந்தை உனக்குரியது. உனக்கு மனைவியாக இருக்கும் பொழுது அந்த குழந்தை உருவாகி இருக்கிறது. உருவான பிறகு அதை பெற்றெடுக்கிற வரைக்கும் அவள் வந்து உன் மனைவியாகத்தான் நீடிப்பாள். பெற்றெடுத்த பிறகு அந்த பிள்ளை வந்து உன் பிள்ளை ஆயிரும். இதுதான் ஒரு முக்கியமான ஒரு சட்டம். இந்த சட்டத்தின் பிரகாரம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ கணவன் விவாகரத்து பண்ணிட்டான். விவாகரத்து பண்ணின உடனே என்ன செஞ்சுருக்குன்னா இவளுக்கு வந்து கற்பம் தரித்தது தெரிஞ்சு போச்சு. விவாகரத்து பண்ணிட்டான். 1 மாதத்தில் பார்க்குறா அவளுக்கு மாதவிடாய் வரல. அவள் என்ன விளங்கிடுவா? நமக்கு அவன் மூலமாக ஒரு குழந்தை நம்ம உண்டாயிட்டோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிடுவா. தெரிஞ்சுக்கிட்டு என்ன செய்கிறான்னு கேட்டால், இதில் குழந்தை உண்டான விஷயத்தை வந்து நம்ம சொன்னால் தானே உலகத்துக்கு தெரியும். அதை சொல்லாமல் மறைச்சிக்கிட்டு இருந்துட்டு 3 மாதவிடாய் முடிஞ்சிட்டு கல்யாணம் பண்ணலாம், வேறு ஆளை கல்யாணம் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக வேண்டி கருவில் உள்ளதை அவள் மறைக்கலாம். கருவில் குழந்தை இருக்குது, அந்த குழந்தை என்ன செய்யலாம்? அவள் மறைக்கலாம். எதுக்காக மறைக்கலாம்? அதாவது புள்ள பெறுற வரைக்கும் நம்மளை இழுத்தடிச்சிருவாங்க, அது வேண்டியதில்லை. குழந்தை இல்லைன்னு சொல்லிக்கிடுவோம். 3 மாதம் கழித்து என்ன செய்வோம்? 3 மாதவிடாய் முடிஞ்சவுடனே மாதவிடாயே வரலைங்கிற மாதிரியே ஒரு நாடகமாடி வேறு ஒருத்தனை திருமணம் செய்யலாம்னு நினைக்கலாம். அப்படி நினைச்சால்னு சொன்னால் அந்த இவளுக்கு இந்த கணவனால் உண்டான ஒரு குழந்தையை வந்து அவனுடைய குழந்தை என்று ஆக்கிய ஒரு மோசடி செய்த குற்றம் வந்துடும். அதனால் இந்த கரு உண்டான விஷயத்தை மறைக்கக்கூடாது. கரு உண்டாயிடுச்சுன்னா உங்களுக்கு என்ன செய்ய முடியாது? பிள்ளையை பெற்றுட்டு தான் வேறு கல்யாணம் பண்ணணுமே தவிர கருவில் வச்சுக்கிட்டு என்ன செய்ய முடியாது? வேறு ஒரு கல்யாணத்தை பண்ண முடியாது. அப்படிங்கிறது இது இந்த வசனத்தில் சொல்லக்கூடிய 2 விஷயம். திருப்பி ஒருக்கா பாருங்கள்.
ஒல் முத்தல்லகாத்து விவாகரத்து செய்யப்பட்ட பெண்கள் எத்தரப்பஸ்ன பி அம்புசிஹின்ன தங்கள் விஷயமாக காத்திருப்பார்கள், மறுமணம் முடிவு எடுக்காமல் காத்திருப்பார்கள். சலாசத்த குருயின் 3 மாதவிடாய் காலம் காத்திருப்பார்கள். 3 மாதவிடாய் வர்ற வரைக்கும் அவங்க கல்யாணம் பண்ணிடக்கூடாது. இதில் 2 விஷயம் இருக்குது. ஒன்று வந்து அவங்க கல்யாணம் பண்ணக்கூடாதுங்கிறது ஒன்று. ரெண்டாவது, அந்த 3 மாதவிடாய் காலத்துக்கு உள்ள இந்த கணவன் என்ன செய்யலாம், ரிட்டன் வாபஸ் வாங்கிக்கிடலாம். அதுக்காகத்தான் அந்த காத்திருப்புற காலம். வலா யஹில்லு லஹுன்ன இந்த மனைவிமார்களுக்கு ஹலால் இல்லை. எக்குத்துமுன மறைப்பது, கத்தம என்றால் மறைத்தான். எக்குத்துமுன மறைப்பது ஹலால் இல்லை. மா ஹலக்கல்லாஹு ஃபி அர்ஹாமிஹின்ன அவங்களுடைய கருவறைகளில் அல்லாஹ் படைத்திருப்பதை மறைப்பது. வலா யஹில்லு லஹுன்ன அவங்களுக்கு ஹலால் இல்லை. எக்குத்துமுன மறைப்பது ஹலால் இல்லை. எதை மறைக்கிறது? மாங்கிறது அல்லதியுடைய அர்த்தம். அல்லதி ஹலக்கல்லாஹு அல்லாஹ் படைத்திருக்கிறானே ஃபி அர்ஹாமிஹின்ன அவங்க ரஹம் என்றால் கர்ப்பப்பை, அவங்களுடைய கர்ப்பப்பைகளில் அல்லாஹ் படைத்திருக்கிறானே அதனை மறைப்பது அவங்களுக்கு ஹலால் இல்லை. இன் குன்ன யுமின்ன பில்லாஹி அவர்கள் அல்லாஹ்வை நம்பியவர்களாக இருந்தால், ஒல்யமில் ஆகிரி கியாம நாளையும் ஆகிரத்து நாளையும் நம்பியவர்களாக இருந்தால் அவங்க கருவறையில் உள்ளதில் என்ன செய்யலை, மறைக்கிறது கூடாது. குழந்தை உண்டாயிடுச்சின்னு சொல்லணும். சொல்லுவதன் மூலமாக புள்ள பெறுற வரைக்கும் அவங்க கல்யாணம் பண்ணாமல் வெயிட் பண்ணணும். அதுபோக இப்படி சொல்வதன் மூலமாக அந்த கணவனை அந்த பிள்ளைக்கு தந்தைங்கிற ஒரு உரிமையில் கொண்டாந்து நிப்பாட்டணும் என்பதற்காகத்தான். ஊலத்து உண்ண பாலுனா பாலு என்றால் கணவன், பே ஐன்லாம் பாலு என்றால் கணவன். பாலு என்பதனுடைய பன்மை வந்து புஊலத்துன் கணவன்மார்கள். புஊலத்து ஹுன்ன அந்த பெண்களுடைய கணவன்மார்கள் அஹக்கு பி ரத்திஹின்ன அவங்களை திரும்ப அழைத்து கொள்ள, ரத்துனா ரிட்டர்ன் பண்ணுறது, திரும்ப அழைத்து கொள்வது. திரும்ப அழைத்து கொள்வதற்கு அஹக்கு உரிமை படைத்தவர்கள். ஃபீ தாலிக்க இந்த விஷயத்தில் அவங்க திரும்ப அழைத்து கொள்வதற்கு உரிமை படைத்தவர்கள். இன் அராது இஸ்லாஹன் அவர்கள் ஒரு இணக்கத்தை நாடினால் அவர் வந்து திரும்ப அழைத்து கொள்ள உரிமை படைத்தவராக இருக்கிறார். இதில் 2 விஷயம் இருக்கிறது. இந்த கணவன் வந்து விவாகரத்து பண்ணிட்டான், 3 மாதம் வந்து அவகாசம். 3 மாதம் அவகாசம் எதுக்குன்னு கேட்டால், 3 மாதவிட அவகாசம் எதுக்குன்னு கேட்டால், இவன் திரும்ப அழைச்சிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு. ரெண்டாவது, வேறு கல்யாணம் பண்ணாமக்கு ஒரு 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 காலக்கெடு அது இப்படி கொடுக்கப்பட்டிருக்கா. இப்போ என்ன செய்கிறான்னு கேட்டால், ஒருத்தன் விவாகரத்து பண்ணிட்டான், அவன் 3 மாதவிடாய் காலம் வெயிட் பண்ணிகிட்ருக்கிறான். அவன் என்ன செய்கிறான், சரி நமக்குள்ளே சேர்ந்துக்கிறோன்னு சொல்கிறான். இப்போ ஏதோ ஒரு ஆடு மாடு மாதிரி கூட்டிகிட்டு வந்துட முடியுமா? முடியாது. சேர்ந்துக்கிறேன்னு நீ சொன்னாலும், நீ சேர்ந்தாலும் எனக்கு தேவையில்லைடான்னு அவள் சொல்லலாம். இப்போ கண்டிப்பாக இவர் தான் அழைச்சிக்கிட்டு வரணுங்கிறதுலாம் கிடையாது. இவருக்கு வந்து கம்பல்சரியாக அந்த மனைவியை கூட்டிகிட்டு வரதுக்கு முடியாது. 2 பேர் விரும்பினதான். அதான் அல்ல என்ன கண்டிஷன் போடுறோன்னா, இன் அராது இஸ்லாஹன் அவர்கள் இஸ்லாஹை நல்லிணக்கத்தை விரும்பினால், அப்போ 2 பேரும் விரும்பணும். திரும்ப அழைத்தல் என்பது என்ன செய்கிறது, 3 மாதவிடாய்க்குள்ளே இல்லை நான் தெரியாமல் சொல்லிட்டேன் அப்படிங்கிறான். நீ தெரியாமல் சொன்னால் எனக்கு நீ வேணாம் அப்படின்னு அவள் சொல்வாளையானால் 3 மாதவிடாய்க்கு பிறகு வேறு கல்யாணம் பண்ணிக்கலாம். இவனோட தான் வாழணுங்கிற கட்டாயம்லாம் கிடையாது. எப்படி அழகாக உரிமை வழங்குன்னு பாருங்கள். இவனுக்கு வந்து மீட்டி கொள்கிற உரிமையும் கொடுக்கறது, அந்த உரிமை கூட அவளும் ஏற்றுக்கொண்டால்தான். கல்யாணம் பண்ணுறதுக்கு கண்டிஷன் இருக்குல்ல, புதுசாக கல்யாணம் பண்ணுவதற்கு மனைவி சம்மதம் பெறணுன்ற ஒரு உரிமையெல்லாம் இருக்கத்தானே செய்கிறது. அப்படி இருக்கும் பொழுது இப்போ நீ ரத்து பண்ணிவிட்டான். ரத்து பண்ண பிறகு நீங்கள் வந்து நம்ம சேர்ந்து வாழ்வோன்னு கூப்பிட்டீன்னு சொன்னால், அவளே அதை பெருசுப்படுத்தாமல் வந்துட்டான்னு சொன்னால் பிரச்சனை இல்லை. இதெல்லாம் முடியாது, எனக்கு தேவையே கிடையாது நீ அப்படின்னு அவள் சொல்வாளையானால், அப்போ வந்து கணவன் என்ன செய்ய முடியாது, என்னோட தான் நீ வரணும்னு கட்டாயப்படுத்த முடியாது. அந்த ஒரு தலாக்கிலே பஞ்சாயத்தை முடிச்சிடலாம். தலாக்குங்கிறான்ல, தலாக்கு சொல்லிட்டீங்கள,
நீ புருஷனும்ல நான் பொண்டாட்டியும்ல நான் என் வாழ்க்கையை பார்த்துக்கிறேன், 3 மாதம் கழித்து 3 மாதவிடாய் கழித்து நான் வேறு ஒரு வாழ்க்கையை நான் அமைத்துக் கொள்கிறேன் என்று அவள் அமைத்து கொள்ளலாம். அப்போ முந்திய கணவன் வந்து அவர் இன்செர்ட் பண்ணி என்ன வேண்டாலும் செய்வார், அவர் கூப்பிட்டோன்னு இவர் போகணும் அப்படிங்கிற மாதிரி இந்த உரிமையை வழங்கியிருக்காருன்னா அப்படி வழங்கலை. இவளுடைய விருப்பத்தையும் அதில் ஜாயிண்ட் பண்ணது இஸ்லாம். எப்படி பண்ணுது? இவளும் அதை விரும்பினாதான். அவன்கிட்ட டார்ச்சர் பண்ண முடியாமல் விவாகரத்து ஆனது ஆகிப்போச்சு. இனிமேல் உன்னோட எனக்கு ஒட்டும் வேணாம் உறவு வேணான்னு கூட ஒரு பெண்ணு நினைக்கலாம்ல. அப்படி நினைப்பாளையானால் அவளுக்கு அந்த உரிமை இருக்கிறது. எல்லாமே இந்த இதில் அடங்கிது பாருங்கள். ஊழத்து உன்ன அவளுடைய கணவன்மார்கள் அஹக்கு அதிக உரிமை, நல்ல பாரு அஹக்குன்னு தான் சொல்கிறான்ல, அஹக்கு அதிக உரிமை படைத்தவர்கள், ரத்திகின்ன அவர்களை திரும்ப அழைத்து கொள்ள அதிக உரிமை படைத்திருக்கிறார்கள். ஃபீதாலிக்க இந்த விஷயத்தில் திரும்ப பெற்றுக்கொள்ள அதிக உரிமை படைத்திருக்கிறார்கள். எப்போன்னு கேட்டால் இன் அராதுன்னு பன்மையாக வருது. அந்த குடும்பமெல்லாம் சேர்ந்து விரும்பணும். இன் அராது அவர்கள் விரும்பினார்கள் என்று சொன்னால், அதாவது அந்த பெண்ணும் பெண்ணுடைய குடும்பத்தாரும் எல்லாருமா விரும்பினார்கள் என்று சொன்னால், இஸ்லாஹன் ஒரு இணக்கத்தை அவங்க ஒத்துக்கிட்டால் தான் இவர் கூப்பிட்டுட்டு வர முடியும். அப்போ இதில் இன்னொரு சட்டமும் சேர்த்து நமக்கு வருது. என்ன வருது? விவாகரத்து பண்ண உடனே 3 மாதவிடாய் காலத்துக்கு வேறு கல்யாணம் பண்ண அவள் மீது அப்படி நின்றுகிட்டே இருக்கும். அந்த வேறு கல்யாணம் பண்ணாதுங்கிறதுனால இவனோட தான் வாழ்ந்து ஆவணமான்னு கேட்டால் இவனுக்கு வந்து அந்த உரிமை இவனுக்கு வழங்கியிருக்கு. நீ சேர்க்குறான் தான் சேர்த்துக்கண்டு. எந்த மாதிரி வழங்கியிருக்குன்னு கேட்டால் அவள் விரும்பினா, அவளை ஒத்துக்கிட்டா, அவனும் உடன்பட்டா தான் நீ முடியாதுன்னு சொன்ன பிறகு ரோசத்தோடு என்ன செய்கிறா, முடியாது நான் இப்படி இருந்துட்டு போகிறேன் என்று சொல்வாளேயானால் கணவன் வந்து முதல் தலாக்கிலேயே வந்து திருப்பி அழைத்தல் கிடையாது. முதல் தலாக்கிலேயே எல்லாமே ஃபினிஷ் ஆயிரும். அந்த 3 மாதவிடாயை கடந்துட்டு 3 தலாக்கு விட்டால் தான் வேறு ஒரு கல்யாணம் பண்ணணுங்கிறதுலாம் கிடையாது. ஒரு விவாகரத்திலேயே அவங்களுடைய திருமண உறவு முடிந்து விட்டது. ஒரு சின்ன ஒரு வாய்ப்பு இஸ்லாம் வழங்கி இருக்கிறது அவனுக்கு. நீ வேணா கூப்பிட்டுப்பார், உனக்கு சேர விரும்பி அவளும் சேர விரும்பினால் சேர்ந்துக்கிட்டு போங்க என்று ஒரு 3 மாதவிடாய் காலத்துக்கு அந்த இவனுக்கும் ஒரு வாய்ப்பு இருக்குது, அவளுக்கும் ஒரு வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கு. அது 2 பேரும் சேர்ந்து பயன்படுத்தினால் மட்டும்தான் அதை வந்து சேர்ந்துக்கிற முடியும். இவன் விரும்புகிறான் மாட்டேங்கிறான், மாட்டேன்னா மாட்டேன்னு சொல்லிட்டு வேறு கல்யாணம் பண்ணிடக்கூடாது. மாட்டேன்னு சொல்லிவிட்டு 3 மாதம் நீங்கள் காத்திருக்கணும், 3 மாதத்துக்கு பிறகு தான் வேறு ஒரு கல்யாணத்தை பண்ணணும் அப்படின்ட்டு இருக்கிறது. அப்போ மறுபடியும் பாருங்கள், மறுபடியும் அர்த்தம் பாருங்கள். ஒல் முத்தல்லகாத்து விவாகரத்து செய்யப்பட்ட பெண்கள் எத்தரப்பஸ்ன காத்திருப்பார்கள், அம்புசின்ன தங்கள் விஷயத்தில் காத்திருப்பார்கள், தங்கள் விஷயத்தில் மறுமணம் செய்யும் முடிவெடுக்கும் விஷயத்தில் காத்திருப்பார்கள். சலாசத்த குருவின் 3 மாதவிடாய் காலம் வெயிட் பண்ணணும். காத்திருக்கணும்னு அர்த்தம், வெயிட் தள்ளி போட வேண்டும், மறுமணத்தை மறுமணம் செய்கிற முடிவை ஒத்தி வைக்க வேண்டும். வலா யஹில் உலகுன்ன அந்த பெண்களுக்கு ஹலால் கிடையாது. எக்குத்தும்ன மறைப்பது ஹலால் கிடையாது. மா ஹலக்கல்லாஹு அல்லாஹ் படைத்ததை ஃபி அர்ஹாமிஹின்ன அவங்களுடைய கர்ப்பப்பைகளில் அல்லாஹ் படைத்திருக்கிற அந்த கருவை குழந்தை உண்டாயிருப்பதை மறைப்பது அவங்களுக்கு ஹலால் இல்லை. இன்குன்ன யூமின்ன பில்லாஹி அல்லாஹ் நம்பினா தானே அதை ஹலாலாக ரமேன ஒருத்தி பேணுவா. அதுக்காக நல்லா சொல்கிறேன். இன்குன்ன அந்த பெண்கள் யூமின்ன நம்பிக்கை கொண்டவர்களாக இருப்பார்களேயானால் பில்லாஹி அல்லாஹுவையும் ஒல்யோமில் ஆகிறது மறுமை இறுதி நாளையும் நம்பிக்கை கொண்டவர்களாக இருந்தார்கள் என்று சொன்னால் அவங்களுடைய கருவறையில் உள்ளதை மறைக்க அவங்களுக்கு ஹலால் கிடையாது, மறைக்க முடியாது. ஒவ்வொலத்துகுன்ன அவங்களுடைய கணவன்மார்கள் அஹக்குபி ரத்திகின்ன அவங்கள வந்து திரும்ப பெற்றுக்கொள்வதற்கு சேர்த்து கொள்வதற்கு உரிமை படைத்தவர்கள். இதாளிக்க இது விஷயத்தில் சேர்த்து கொள்வதற்கு அவனுக்கு உரிமை இருக்கிறது. நம்ம விவாகரத்து பண்ணிட்டோமே இதோட எல்லாம் முடிஞ்சிருச்சே அப்படின்னு நினைக்க தேவையில்லை. சேர்த்துக்கிறதுக்கான வாசல் உனக்கு திறக்கப்பட்டிருக்கிறது. எப்போன்னு கேட்டால் இதான் முக்கியமான கண்டிஷன். இன் அராது இஸ்லாஹன் அவர்கள்னால் இப்போ புருஷன் வீட்டாரும் பெண் வீட்டாரும் 2 வீட்டார்களும் 2 குடும்பத்தார்களும் 2 கணவன் மனைவிமார்களும் இன் அராது விரும்பினார்கள் என்று சொன்னால் இஸ்லாஹன் ஒரு நல்லிணக்கத்தை 2 பேர் விரும்பினார்கள் என்று சொன்னால் சேர்த்துக்க. ஒரு சைடில் விரும்பலைன்னு சொன்னால் உனக்கு சேர்க்க அந்த அர்த்தம் வந்துருச்சுல.
ஒரு சைடில் விரும்புகிற அவள் சைடில் விரும்பலைன்னு சொன்னால் அதோட தலாக்கு அதில் முடிஞ்சிருச்சு. 3 தலாக்கு தான் விட்டால் தான் முறியுங்கிறது கிடையாது. ஒரு தலாக்கிலே கதை குளோஸ். என்ன ஒரு சான்ஸ்னா என்ன வாழ்ந்துட்டாங்கல்ல, அவ்வளோ சீக்கிரம் முறிக்க வேணாம். கோவத்தில் சொல்லியிருப்பான் 3 மாதம் டைம் தரேன்டா, நீ ஏதாவது யோசிச்சு வாபஸ் வாங்குறியான்னு ஒரு டைம் கொடுக்குது. இவளுக்கும் கொடுக்குது, இந்தம்மா யோசிச்சு கேட்க டைம் கொடுத்துருக்குறோம், நீ ஒத்துக்கிட்டா தான் அவனோட சேர முடியும், நீ யோசிச்சு பார்த்துக்க அப்படி இவளுக்கும் கொடுக்குறது. ஒத்துக்கிற மாட்டேன்டாள்னு சொன்னால் இவன் திரும்பி அழைத்தல்ங்கிற டாப்பிக்கு அடிபட்டு போயிடுது. அதே நேரத்தில் நீ எனக்கு வேணாண்டு முடிவு அவளை எடுத்தாலும் அடுத்த நாளே கல்யாணம் பண்ண இயலாது. ஏன்னா கருவை மறைச்சா கூட ஒரு 3 மாதங்கிறது கரு இருப்பது வெளிப்பட்டு விடும். அதனால இஸ்லாம் என்ன பண்ணியிருக்குன்னா ஒரு 3 மாதம் வெயிட் பண்ணு, நீ மறைச்சா கூட உன்னுடைய வயிறு காட்டி கொடுத்துரும், ஊர் உலகத்துக்கு தெரிஞ்சு போயிடுங்கிற ஒரு அடிப்படையில் அந்த காரணமாக இருக்கும். அது சொல்லப்படலை, நம்மளாக விளங்குகிறோம். அப்படி காரணத்துக்காக கூட இந்த 3 மாத விடாய் டைம் வழங்கப்பட்டு இருக்கலாம். அதுக்கடுத்து உலகுன்ன அந்த பெண்களுக்கு இருக்கிறது மிசுருள்ளதி அலைஹின்ன, அதாவது லகுன்ன அலைஹின்னு இருக்குல்ல, இந்த லாமு அலா இது ஒரு முக்கியமான ஒரு சட்டத்தை விளங்கிறேன் இலக்கணத்தில். லகுன்ன அலைஹின்ன, இந்த ஹுன்ன என்பதில் லாமு சேர்ந்துருக்குது, லகுன்னண்டு. இதில் அலைஹின்னவுல அலா சேர்ந்துருக்குது, அதே ஹுன்னவுல. இந்த லாமுக்கும் அலாவுக்கும் இதில் எல்லாம் ரெண்டும் பயன்படுத்துகிற மாதிரி வாசகமாக இருக்குதோ அதில் எல்லாம் என்ன வரும்னு கேட்டால், லாமு வந்துச்சுன்னா அவனுக்கு சாதகமானதுங்கிற அர்த்தம் வந்துடும், அலா வந்துச்சுன்னா அவனுக்கு பாதகமானதுன்ற அர்த்தம் வந்துடும். அதாவது லாமு வந்துச்சுன்னு சொன்னால் உதாரணமாக அதாவது உலகுன்னன்றதில் உலகுன்ன அவர்களுக்கு இருக்கிறது, சாதகம் இருக்கிறது, மிசுருள்ளது அலைகின்ன அவர்கள் மீது பாதகம் இருப்பது போலவே. பெண்கள் இருக்காங்களே அவங்களுக்கு சில கடமைகள் இஸ்லாத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. கடமைங்கிறது என்னது, அவங்களுக்கு ஒரு சுமை தானே. பெண்ணாத்துக்கு ஆணாக இருக்கட்டும், ஒரு கடமைன்னு சொன்னால் அதை இதை செய்யுங்கிறது ஒரு எக்ஸ்ட்ரா சுமை தான். அப்போ அந்த கடமை இருக்கிறது மாதிரி உரிமை இருக்கிறது. உரிமை என்று சொன்னால் அவனிடமிருந்து பெறக்கூடிய விஷயங்களுக்கு பேர் உரிமை. கடமை என்று சொன்னால் அவனுக்கு இவள் செய்ய வேண்டிய விஷயத்துக்கு பேர் கடமை. பெண்களுக்கு இஸ்லாத்தில் கடமை மட்டும் கிடையாது, உரிமையும் இருக்கிறது. அதுதான் அல்லாஹ் சொல்கிறான், உலகுன்ன அந்த பெண்களுக்கு இருக்கிறது உரிமை இருக்குன்னு அர்த்தம். அதாவது அவங்க என்ன செய்யலாம், கிளைம் பண்ணலாம், எனக்கு இது வேணும் அப்படின்னு சொல்லி கிளைம் பண்ணுவதற்குரிய உரிமை இருக்குது. அதனால தான் விரும்பினா தான் சேர சொல்லுது, இல்லாட்டி அவங்களுக்கு உரிமை இல்லாமல் போயிடும். இவன் தலாக்கு சொல்லிடுவான், வான்னு சொன்ன வந்துட்டோம்னா அப்போ அவளுக்கு என்ன ஒரு ரைட் இருக்குது, அவளுடைய சுயமரியாதைக்கு என்ன ஒரு மதிப்பு இருக்கிறது என்ற ஒரு கணக்கில் அல்லாஹ் என்ன செய்கிறான்னா உனக்கு உரிமை இருக்குது, உனக்கு உரிமை இருக்கிறதுனால தான் நீ விரும்பினா தான் சேரணும்னு சொல்லப்படுது. வலகுன்ன அந்த பெண்களுக்கு இருக்கிறதுன்னா சாதகம் லாபம் வந்திருக்கிறனால சாதகமாக இருக்கிறது, சாதகம் இருக்கிறது, சாதகத்தை உரிமைம்பாங்க. உலகுன்ன அந்த பெண்களுக்கு உரிமை இருக்கிறன்னு அர்த்தம் செய்யலாம். உலகுன்னு சொன்னால் அந்த பெண்களுக்கு சாதகமான விஷயம் இருக்கிறது, சாதகத்தை தான் உரிமைம்பாங்க. அவளுக்கு உரிமை இருக்கிறது. மிசுருள்ளது அலைகின்ன அவர்கள் மீது உள்ள கடமையை போலவே அவங்களுக்கு சில கடமைகள் இருக்கிற மாதிரி. இப்போ பார்த்தாலும் கடமையை மட்டும்தான் அவள் செஞ்சுக்கிட்டு இருப்பா, அவளுக்கு கிளைம் பண்ணுறதுக்கு ஒன்றுமே இல்லை அப்படிங்கிறது இஸ்லாத்தில் கிடையாது. இஸ்லாத்தில் அவர்களுக்கு கடமை இருப்பது போலவே உரிமைகளும் உள்ளன. உரிமை இருக்கிற காரணத்தினால தான் என்ன செய்யப்படுது, அவன் திரும்பி வாபஸ் வாங்குறேங்கிறான், அவள் மாட்டேன்னு சொல்லலாம்னு இருக்குது. எதுக்காக வேண்டி, உரிமை, அவளுக்கு உரிமை இருக்கல, விரும்பாமல் இப்படி தள்ளி விடுறது. அவள் நஞ்சு மாதிரி வெறுக்கிற விவகாரத்து பண்ண பிறகு இவன் வேணாங்கிறா. வேணாண்டா வேணாம் தான். அவளுடைய உணர்வுகளுக்கு ஒரு மதிப்பு கொடுக்கணும். அதுக்கு தான் இந்த வாசகத்தை எல்லாம் போடுறான். உலகுன்ன அந்த பெண்களுக்கு உரிமை இருக்கிறது, மிசுருள்ளது அலைகின்ன அவர்கள் மீது, இந்த அலான் வந்ததுனால மீதுன்னு வந்ததுனால கடமை, அவர்கள் மீது கடமை உள்ளது போலவே அவர்களுக்கு உரிமையும் இருக்கிறது. பில் மாரூஃப் அழகிய முறையில். உரிமை என்று சொன்னால் கண்ணாவி இஷ்டப்படி அந்த அர்த்தம் கிடையாது. உரிமைங்கிறது அழகான முறையில் இஸ்லாம் வழங்கி இருக்க உரிமை ரொம்ப அழகான முறையில் சிறந்த முறையில் அவங்களுக்கு உரிமையும் இருக்கிறது. கடமை இருப்பது, கடமைங்கிறது ஒரு மனுஷனுக்கு கஷ்டம், உரிமை என்பது அவனுக்கு சாதகம், லாபம். அப்போ கடமை மட்டும் இருக்குது. உதாரணம் ஒரு கடையில் வேலை செய்கிறான்னு வைங்களேன், கடையில் வேலை செய்கிறவனுக்கு அவனுக்கு ஒரு கடமை இருக்குது. என்ன கடமை,
வாங்குகிற சம்பளத்துக்கு வேலை செய்கிற கடமை. ஒரு கடையில் வேலைக்கு சேர்ந்துட்டான், வாங்குகிற சம்பளத்துக்கு வேலை செய்கிற கடமை அவனுக்கு இருக்கிறது. அவனுக்கு கடமை மட்டும்தான் இருக்க, உரிமை இல்லையா? உரிமை இருக்குல்ல. அந்த சம்பளத்தை கரெக்டாக பண்ணி வாங்கலாம், ஓவர் டைம் போட்டு வாங்கலாம், டயத்துக்கு கணக்கு போட்டு காசு வாங்கலாம். அப்போ அவனுக்கு அந்த உரிமை என்ன? உழைப்புக்குரிய ஊதியத்தை பெறுவது அவனுக்கான உரிமை. கடமை என்ன? வாங்கின ஊதியத்துக்கு வேலை செய்கிறது அவனுடைய கடமை. அப்போ எல்லாத்துலேயுமே அப்படி தான். எந்த ஒரு விஷயம் எடுத்தாலும் அது அடிமைகளுக்கு மட்டும்தான் ஒரு வெறுமனே கடமை மட்டும் இருக்கும், உரிமை இருக்காது. அது கூட இஸ்லாம் சில உரிமைகள் இருப்பதாக மீட்டு கொடுத்துருக்குறது. ஆனால் மற்ற எந்த ஒரு விஷயத்துக்கும் உரிமை கடமை மட்டும்தான் இருக்குமே தவிர உரிமை இல்லைன்னு ஆக்கிடுவாங்க. இஸ்லாம் என்ன பண்ணுதுன்னு கேட்டால், உங்களுக்கு கடமை இருக்கிற மாதிரி உரிமை இருக்கிறது, உங்களை ரொம்ப நசுக்கவெல்லாம் இல்லை இந்த மார்க்கம் அப்படின்னு சொல்வதற்கு தான் இதெல்லாம் சொல்லி காட்டுறான். உலகுன்ன அந்த பெண்களுக்கு உரிமை இருக்கிறது, மிஸ்லுள்ளதி அலைகின்ன அந்த பெண்கள் மீது கடமை இருப்பது போலவே உரிமையும் இருக்கிறது. பெல் மாரூஃபி அழகிய முறையில் நல்ல முறையில் இருக்கிறது. அதே நேரத்தில் ஒளிர் ரிஜாலி ஆண்களுக்கு அலைகின்ன அவர்களை விட தரஜத்துன் ஒரு படி உயர்வு இருக்கிறது, அவர்கள் மேலே ஒரு படி உயர்வு இருக்குது ஆண்களுக்கு. உரிமை இருக்கத்தான் செய்யுது. இவனுக்கு விவாகரத்தை பண்ணிட்டு திரும்ப அழைக்கிறான்ங்கிறது இவனுக்கு ஒரு கூடுதலாக தானே இருக்குது. இவனு கொஞ்சம் கூட ஆணுங்கிறதே பார்க்க வேண்டி இருக்கிறது. அவனுக்கு என்ன இருக்கிறது? அவனுக்கு ஒரு படி உயர்வும் இருக்கிறது, கடமை உரிமை இருக்கிறது. அதே நேரத்தில் நிர்வாகம் பண்ணுற பொறுப்பு அவன்ட்டு தானே வருது. ஒளிர் ரிஜாலி அலைகின்ன தரஜா ஆண்களுக்கு அவர்கள் மீது ஒரு தரஜா, ஒரு அந்தஸ்து இருக்கிறது. ஒல்லாஹு அசீசுன் ஹக்கீம் அல்லாஹ் ரொம்ப நுணுக்கமானவன், மிகைத்தவன், ஹக்கீமுன் நுண்ணறிவாளன். அல்லாஹ் எல்லாத்தையும் மிகைக்கக்கூடியவனாக இருக்கிறான். நான் சொன்னது கேட்டு தான் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக சொல்கிறான். நான் நுணுக்கமான அதுக்காக உன்னோட கொண்டு சொல்ல மாட்டேன், கரெக்டாக தான் சொல்லுவேன். அல்லாஹ் என்ன செய்கிறான்னு கேட்டால், இதை மனிதர்கள் கேட்டு நடப்பதற்காக வேண்டி இதை சொல்கிறாள் யார், இந்த சட்டத்தை சொல்கிறாள் யார்? அசீஸ் மிகைத்தவன். நான் சொல்கிறேன் நீ கேட்டுதான், நீ அடிமை நான் எஜமான்ப்பா, நான் சொல்கிற கேட்கலன்னா உன்னை தண்டிப்பேன். அதனால் நான் அசீஸாக நான் மிகைத்தவனாக இருக்கிறேன் அப்படிங்கிறதுனால இதை கேளு, இதுக்கு நீ கட்டுப்படு. சரி, மிகைத்தவர்கள் எத்தனை பேர் என்ன செய்வாங்கன்னா சர்வாதிகாரம் அநியாயம் பண்ணுவாங்க. நான் அப்படி பண்ணுற மடத்தனமான முடிவு எடுத்துக்கிட்டு நம்ம திணிப்பாங்க. நான் இறைவனாக நான் அப்படிப்பட்டவனா? நான் ஹக்கீம், நான் நுண்ணறிவாளன். நுண்ணறிவோட ஒரு விஷயத்தையும் பெரிய அறிவுபூர்வமாக சிந்திப்பவர்களுக்கு என்ன தோணுமோ அதை விட நல்லா தோணக்கூடியவன் நான். அப்போ நான் நுண்ணறிவாக சொல்லக்கூடியவனாகவும் இருக்கிறேன், அசீசுன் மிகைத்தவனாகவும் இருக்கிறேன். ஒல்லாஹு அசீசுன் ஹக்கீம் அல்லாஹு மிகைத்தவனாக இருக்கிறான், ஹக்கீமுன் நுண்ணறிவாளனாகவும் இருக்கிறான் என்று சொல்லி இந்த வசனத்தை அல்லாஹ் முடிக்கிறான். இதை கட்டுப்பட்டு நடங்க, இது உங்களுக்கு நல்லது. 2:28 2:228 இந்த வசனம் உள்ள விஷயம் சொல்லியிருக்கிறது. அதுக்கடுத்தது அத்தலாக்கு மர்ரத்தானி, இது 229வது வசனம். அதுவும் விவாகரத்து சம்பந்தமான ஒரு தொடர்ச்சி தான். அத்தலாக்கு தலாக்கு என்பது மர்ரத்தானே 2 தடவைகள் தான். தலாக்குங்கிறது மொத்தமே 2 தடவை தான். இப்போ இம்சாக்குன் 3 தடவைங்கிறீங்களா? 3 தடவை தான், 3 தடவை இதிலே வரும். அது அந்த எந்த தலாக்கு 2 தடவை என்று சொன்னால் திரும்ப அழைத்து கொள்ளத்தக்க தலாக்கு தான் 2 தடவை. 3வது தடவை தலாக்கு விட்டால் தான் திரும்ப அழைக்க முடியாத. அதுக்காக வேண்டி எல்லாம் என்ன செய்யலைன்னா அது தனியாக பிரித்து சொல்கிறான். 2 தலாக்கை தனியாக சொல்கிறான். 3வது தடவை தலாக்கு விட்டேன்னு சொன்னால் அப்புறமேல உனக்கு அவளை திரும்ப அழைக்க முடியாதுப்பா, பார்த்துக்க அப்படின்னு இந்த வசனத்தில் பின்னாடி வந்துடுது. இந்த வசனமே 3ஐயும் சொல்லுகிறது. எப்படி சொல்லுகிறது? 2 வேறையாகவும் 1 வேறையாகவும் பிரித்து சொல்லுகிறது. அத்தலாக்கு அதாவது திரும்ப சேர்ந்து கொள்ளத்தக்க தலாக்குன்னு வச்சுக்கிறணும். அத்தலாக்குன்னா தலாக்கு என்பது, அதாவது இந்த தலாக்கு என்பது அல் வந்திருக்குல்ல, அத்தலாக்கு என்றால் திரும்ப அல் என்பது அந்தங்கிறதுக்கு வரும். அத்தலாக்குன்னா வெறுமன தலாக்குன்னு கிடையாது, அந்த தலாக். எந்த தலாக்கு? இதுக்கு முந்தின வசனத்தில் பேசணும்ல அந்த தலாக். முந்தின வசனத்தில் என்ன பேசணும்? 3 மாதவிடாய்க்குள்ளே திரும்ப அழைத்து கொள்ளலாம்னு சொன்னோம்ல அந்த தலாக். அது அத்தலாக்குக்கு அர்த்தம் என்னென்னு கேட்டால் பொதுவாக தலாக்குன்ற அர்த்தமாக இருந்தாலும் இங்கே சொல்கிறது என்னென்னு கேட்டால் அத்தலாக்குன்ற இந்த வகையான தலாக். எந்த வகையான தலாக்கு? விவாகரத்து பண்ணிவிட்டு
3 மாதவிடாய்க்குள்ள திரும்பவும் சேர்த்து கொள்ளலாம் என்ற மாதிரியான தலாக்கு என்பது மர்ரத்தானே, 2 தடவைகள். அப்போ அத்தலாக்கு மர்ரத்தானிங்கிறது தலாக்கு 2 தடவைன்னு அர்த்தம் செய்யக்கூடாது. இத்தகைய தலாக் பிராக்கெட்டில் இத்தகையவுக்கு என்ன செய்யணும், திரும்ப அழைத்து கொள்ளத்தக்க தலாக்கு என்பது மர்ரத்தானே, 2 தடவைகள் அப்படின்ட்டு அல்லாஹ் சொல்லிடுறான். 2 தடவைக்கு என்ன அர்த்தம்னு கேட்டால், இப்போ இம்சாக்குன் பி மாரூஃபின், அதுக்கு பிறகு இம்சாக்குன்னா இது தனதாக்கி கொள்ளுதல், பி மாரூஃபின் அழகான முறையில் நல்ல முறையில் அவளை மனைவியாக தனதாக்கி கொள்ளுதல், தன் கைவசத்தில் வைத்து கொள்ளுதல் என்பது இருக்கிறது 2 தலாக்கு பிறகு. அல்லது தஸ்ரீஹும் பி இஹ்சான், அழகிய முறையில் விட்டு விடுதல் இருக்குது. 2 தலாக்குக்கு பிறகு விரும்புனா நல்லபடியாக சேர்த்துக்கிட்டே வாழ்ந்துக்கிட்டு, இல்லையா பேசாமல் விட்டுரு. 2 தலாக்கு பிறகு இந்த 3வது தலாக் சொல்கிறதுக்காக வேண்டி சேர்த்துக்கிட்டு வராத. 2 வாய்ப்புக்குள்ளே சரி பண்ணிக்கிறங்க. 2 தலாக்குள்ளே எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு சொன்னால் நீ என்ன செய்யணும், இல்லை உனக்கு எனக்கு சரி வரல போ அப்படின்னு சொல்லிட்டு விட்டுற வேணுமே தவிர 3வதுக்கு போகாதீங்க. 2ஓட முடிச்சுக்கிடலாம். அப்போ அத்தலாக்கு மர்ரத்தானி, தலாக்கு என்பது இந்த தலாக்கு திரும்ப அழைத்து கொள்ளத்தக்க தலாக்கு என்பது மர்ரத்தானி, 2 தடவைகள். இந்த இடத்துல இந்த முத்தலாக்கு என்ற ஒரு விஷயம் நிறைய இந்த சட்டம்லாம் கொண்டு வந்தாங்களே பைத்தியக்காரங்க விளங்காமல், இந்த முத்தலாக்கு 3 தலாக்கு என்ற மாதிரியான சில விஷயங்கள்லாம் இருக்கிறது. அது குறித்த சில அறியாமை மக்கள்கிட்ட இருக்கிறது. அதை விளங்குறதுக்குரிய பொருத்தமான இடம் இது தான். இப்போ என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், 3 தலாக்கு இஸ்லாத்தில் இருக்கின்ற உடனே மனைவியை தலாக்கு விடும்போது எப்படி சொல்லுவாங்கன்னு கேட்டால், ஒரு தலாக் 3 தடவை சொல்லுவாங்க. நான் 3 தலாக்கு சொல்லிட்டேங்கிறாங்க. இதான் 3 தலாக்கு. 3 தலாக் என்றால் 3 காலகட்டத்தில் பயன்படுத்தத்தக்க 3 வாய்ப்புகள் தான் 3 தலாக் என்பது. அல்லது என்ன செய்வாங்கன்னு கேட்டால், தலாக்கு கோவத்தில் தலாக் சொல்லும்போது 3 தலாக் சொல்லிவிட்டேன்னு ஒரு வாரத்தில் சொல்லுவாங்க. ஒன்று தான் சொல்கிறான், 3 தலாக்கு சொல்லிட்டேன்னு என்ன செய்வான், அப்படியும் முத்தலாக்கு சொல்லுவாங்க. அப்போ 3 தலாக் என்று சொல்வதோ அல்லது தலாக் என்று சொல்வதோ அது இஸ்லாத்தில் உள்ளது கிடையாது. நீ லட்சம் தடவை தலாக்னு சொன்னாலும் நீ ஒரு தலாக் தான் சொல்லியிருக்கிற. எத்தனை தலாக் சொல்லலை, 3 தலாக்லாம் சொல்லலை. அதுதான் அதனுடைய சரியான அர்த்தம். அது எப்படி அந்த அர்த்தங்கிறத என்ன செய்வோம் விரிவான முறையில் இன்ஷா அல்லாஹ் நம்ம அடுத்த வாரத்துக்கு இதை பற்றி விரிவாக பார்ப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும்.